ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக யாரெல்லாம் மரண வெயிட்டிங்கில் இருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நான் டிக்கெட் எடுத்து வச்சுட்டேன். நான் கண்டிப்பாக முதல் ஷோ நம்ம தளபதி விஜய் சாரோட கோட் திரைப்படத்தை பார்க்கறதுக்கு நான் ஆவலோட காத்திருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. 3 மணி நேரம் இந்த படம் ஓட போகுது. அதனால் அந்த 3 மணி நேரமே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு பிரேம்ஜி சொல்கிறாரு. நான் 4 திருப்பு படத்தை பார்த்துட்டேன். நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள் சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, தேட்டரில் போய் பார்த்தா அதிர விட போகிறாங்க. எல்லாமே சஸ்பென்ஸாகவே இருக்குது. இந்த படம் 3 மணி நேரம் பார்த்த மாதிரி இருக்காது. இன்னும் பார்க்கணும் அப்படின்னு ஏங்குவாங்க எல்லா ரசிகரும் அப்படின்னு பிரேமிச்சு ஒரு பேட்டியில் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வெங்கட் பிரபு சார் சொல்லிட்டு இருக்காரு, இந்த படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. மங்கத்தாவோட 100 மடங்கு இந்த படத்தை மக்கள் எதிர்பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக பார்ப்பாங்க. இந்த படத்தை பார்த்து வெளியே போகிறவங்க இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுன்னு அந்த படம் அப்படின்னு நினைப்பாங்க. 3 மணி நேரம் ஓடினதே தெரியாத அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு சார். கண்டிப்பாக இந்த கோட் திரைப்படம் 1500 கோடியை தாண்டி தமிழ் சினிமாலே புரட்டி போட்ட படமாக இந்த கோட் திரைப்படம் இருக்குன்ட்டு பிரேம்ஜியும் சொல்லிட்டாரு. ஆனால் கண்டிப்பாக முதல் நாள்லேயே 500 கோடி அடிக்குன்ட்டு ஒரு எல்லாம் தேட்டர் உரிமையாளர்னு சொல்கிறாங்க. இந்த தளபதி விஜயோட என்ன ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு. அதனால் இந்த படத்துக்கு விஜயகாந்த் சார் இதில் நடிச்சிருக்காரு. அது நிறைய நடிகர் பட்டாலுமே இதில் நடிச்சதுனால எல்லா ரசிகரும் அலமோதி இந்த படத்தை பார்க்கறதுக்கு வருவாங்க. அதனாலே இந்த படம் முதல் நாளே 500 கோடி 1000 கோடி கூட தொட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமாலே நம்ம தளபதி விஜய் சாரோட படம் தான் 1500 2000 கோடியை தாண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நினைக்கிறேன் இந்த படத்துக்கு 400 500 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்துட்டாங்க. நம்ம தளபதி விஜய் சாருக்கே 250 கோடி சம்பளம் சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த படத்தில் ரொம்பவே சஸ்பென்ஸாக நிறைய விஷயம் இருக்குது. இதில் 3 தளபதி நடிக்கிறாங்க. அதனால எங்கே இருக்க தளபதி கெட்ட செம்மையாக இருக்குது. அதேமாதிரி இப்போ மட்ட சாங் ரிலீஸ் பண்ணாங்க. மட்ட சாங்கில் தெறிக்கி விட்டுருப்பாரு. அதேமாதிரி இந்த படமே தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை வெயிட் பண்ணுற யாரெல்லாம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தளபதி ரசிகர் யாரெல்லாம் இருக்குன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தளபதியோட அரசியல் நம்ம தளபதியோட படத்தோட ரிவ்யூ தான் நான் போடுவேன். இதே மாதிரி ரிவ்யூ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.